ரொம்ப நாளா இந்த படத்தை உங்களுக்காக நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் உங்களுக்காகவே இந்த படத்தை பண்றேன். கொரியன் மூவிஸ்லயே ஒரு பெஸ்ட் த்ரில்லர்னு இந்த படத்தை சொல்லலாம். இந்த படத்தோட பேரு ஓல்ட் பாய். படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ ஓ டாய் சூவை காட்டுறாங்க. அவர் ஒரு பில்டிங் மேல இருந்து விழ போற ஒருத்தனை டைய பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்காரு. அவன் உயிரை இவர் கையில பிடிச்சுக்கிட்டு நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் கொண்டு போறாங்க. டாய் சூ நல்லா குடிச்சிட்டு போதையில ஒரு கப்புள்ஸை டீஸ் பண்ணதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அவர் அப்ப அந்த ஸ்டேஷன்ல ஒண்ணுக்கு போறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரங்க அவரை தடுத்துறாங்க. ஆனா ஆளு சும்மா இருக்க மாட்டாரு, ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இருக்காரு. அப்போ அவர் அந்த போலீஸ்காரங்க கிட்ட நான் என் பொண்ணோட 4வது பிறந்த நாளுக்கு போயிட்டு இருக்கேன், இங்க பாருங்க அவளுக்கு கிஃப்டா ஏஞ்சல் மாதிரி ரெக்கையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி அதை போட்டு ஆடியும் காட்டுறாரு. குடியார பையன் குடிச்சிட்டு போதையில வளர்றான்னு சொல்லிட்டு அவரை தூக்கி லாக்அப்ல போட்டுறாங்க. அந்த நேரத்துல அதிர்ஷ்டவசமா டாய்ஸோட ஃப்ரெண்ட் ஜூ ஹுவான் ஒருத்தர் வந்து போலீஸ் கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ அவரை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு. ரெண்டு பேரும் ஒரு போன் பூத்துக்கு போயிட்டு டாய்ஸு தன்னோட மக கிட்ட போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஜூ ஹுவான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. திடீர்னு திரும்பி பார்த்தா டாய்ஸு அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாரு. அப்பதான் நமக்கு தெரிய வருது டாய்ஸுவை யாரோ கிட்னாப் பண்ணி ஒரு செல்லுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. அவருக்கு தினமும் சாப்பிடறதுக்கு மோமோஸ் மாதிரி ஒரு உணவை அந்த கதவுல இருக்கிற சின்ன டோர் வழியா அவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. டாய்ஸும் அவரை கடத்தினவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு. ஆனா அவருக்கு சத்தியமா ஒரு க்ளூவும் கிடைக்கல. சில மாதங்கள் கழிச்சு அவருக்கு முடியெல்லாம் பயங்கரமா வளர்ந்து போயிட்ட அப்புறம் அப்பப்பா அவரை கடத்தினவங்க அந்த ரூமுக்குள்ள ஒரு மயக்க மருந்தை போட்டுட்டு அவருக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டு அவரோட பிளட் சாம்பிளையும் எடுத்துட்டு போறாங்க. பத்தாவதுக்கு அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் அவரு அந்த ரூமுக்குள்ள இருக்கிற டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட மனைவி கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு போலீஸ் முக்கிய குற்றவாளியா சந்தேகப்படுறது டாய்ஸுன்னு நியூஸ்ல வருது. ஏன்னா அந்த இடத்துல இருந்த ஒரு கண்ணாடி கிளாஸ்ல டாய்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்பதான் டாய்ஸுக்கு புரிய வருது அவரை கடத்தினவங்க அவரை ஒரு கொலைகாரனா சித்தரிச்சிருக்காங்கன்னு. டாய்ஸும் தனியா அந்த ரூமுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கிறதுனால பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அவர் தனிமையை போக்குறதுக்காக அவர் பட்டுட்டு இருக்க கஷ்டத்தெல்லாம் டைரியா எழுதுற பழக்கத்தை உருவாக்கிக்கிறாரு. அவருக்கு இருக்கிற ஒரே ஹாபியே அந்த டிவில உலகத்துல நடக்கிற எல்லா நியூஸையும் பாக்குறது மட்டும்தான். அவர் டிவி பார்க்காத நேரத்துல தனக்கு தானே பாக்ஸிங் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படியா இங்க இருந்து தப்பிச்ச அப்புறம் தன்னை கடத்தினவன விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப குறியா இருக்காரு. ஒரு வழியா 14 வருஷத்துக்கு அப்புறம் அந்த செவுத்துல இருக்கிற ஒரு செங்கலை மட்டும் அவர் உருவிடுறாரு. இப்ப அவர் எப்படியாவது ஒரு மாசத்துக்குள்ள இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற முடிவை மனசுக்குள்ள எடுத்துக்கிறாரு. அந்த நேரத்துல அடையாளம் தெரியாத ஒரு லேடி அந்த ரூமுக்குள்ள வந்து டாய்ஸுவை ஹிப்னடைஸ் பண்றாங்க. மயக்க தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பாக்குற டாய்ஸு ஒரு பெரிய பில்டிங்கோட மொட்டை மாடியில ஒரு சூட்கேஸ்குள்ள இருந்து வராரு. கண்டிப்பா இவரை வச்சு யாரோ பெருசா பிளான் பண்றானுங்கன்னு மட்டும் நமக்கு தெரியுது. அப்பதான் அவரு அந்த பில்டிங் மேல ஒரு ஆள் தன்னோட நாய்க்குட்டியை கையில வச்சுக்கிட்டு தற்கொலை பண்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. டாய்ஸுக்கு அவனை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. ஏன்னா மனுஷங்களை பார்த்தே அவருக்கு பல வருஷம் ஆகுதுல்ல. அப்பதான் நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தா அதே சீன் வருது. டாய்ஸும் தன்னோட பழைய ஸ்டோரிஸ் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. அவர் கதையை கேட்டு முடிச்சுட்டு அவனோட கதையை அவன் சொல்ல ஆரம்பிக்கும் போது டாய்ஸும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம எழுந்து போயிடுறாரு. அந்த ஆளும் திருன்னு முழிக்கிறான். அந்த பில்டிங்ல இருந்து லிப்ட்ல இறங்கி ஒரு பொம்பளோட கண்ணாடியை வேற திருடிட்டு அதை போட்டுக்கிட்டு ஸ்டைலா வெளியே போறாரு. அவர் இப்ப தன்னோட பாக்ஸிங் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்றதுக்காக வேணும்னே சில ரவுடி பசங்க கிட்ட வம்பு இழுக்கிறாரு. இதனால அவனுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில இவர் ஈஸியா அவனுங்களை அடிச்சு போட்டுறாரு. இப்பதான் அவருக்கு தாமலே ஒரு பெரிய நம்பிக்கை வருது. அந்த நேரத்துல முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வந்து டாய்ஸு கிட்ட ஒரு போனையும் பர்சையும் கொடுக்குறான். தயவு செஞ்சு நான் யாரெல்லாம் என்ன கேட்காத, என்கிட்ட கொடுத்தாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல டாய்ஸு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகும்போது அங்க வேலை செய்யற மீடோ அப்படின்ற ஒரு பொண்ணை பாக்குறாரு. அவர் அந்த பொண்ணு கூட பேசலான்னு ஆரம்பிக்கும் போது அந்த போன்ல அவருக்கு ஒரு கால் வருது. பதட்டமான டாய்ஸும் அந்த போன் எடுத்து ஆன்சர் பண்ண அவரை கடத்தினவன் தான் அந்த போன்ல பேசுறான். அவன் இவரை ஏன் கடத்தினா அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு க்ளூ கொடுக்குறான். இதுக்கு விடை தெரிஞ்சுக்கணும்னா டாய்ஸு தன்னோட பள்ளி பருவத்தை நினைவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றான். அப்போ டாய்ஸு உயிரோட ஒரு ஆக்டோபஸை சாப்பிட்டதுனால மயக்கமாய் விழுந்துடுறாரு. மீடோவும் டாய்ஸுவை தூக்கிட்டு தன்னோட அபார்ட்மெண்ட்ல தங்க வச்சிடுறா. டாய்ஸு தூங்கிட்டு இருக்கும்போது மீடோ அவரோட டைரியை ஃபுல்லா படிச்சுட்டு அவர் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காருன்றத புரிஞ்சுக்கிறான். மயக்கத்துல இருந்து எழுந்த டாய்ஸும் அந்த ரூமை சுத்தி முத்தி பார்த்துட்டு மீடோ பாத்ரூம்ல இருக்கும்போது அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. ஆனா மீடோவோ அவரை அடிச்சு வெளியே அமிச்சிடுறா. ஆனா மீடோக்கு டாய்ஸோ பிடிச்சிருக்கு. இவ்வளவு சீக்கிரம் அவளால முடிவெடுக்க முடியல. அவளும் அவரோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு தொலைஞ்சு போன அவரோட குடும்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ ஹெல்ப் பண்றா. ஒரு வழியா அவங்க அவரோட பொண்ணோட அட்ரஸ கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த அட்ரஸை வச்சு தேடி பார்த்தா அவர் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பொண்ணை யாரோ பணக்காரங்க தத்தெடுத்துட்டாங்க அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. நம்ம பொண்ணுதான் இப்ப வசதியான இடத்துல சந்தோஷமா இருப்பாளே, நான் எதுக்கு அவளை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவரு என்ன கடத்தினவனை கொண்டுட்டு தான் என் மனைவியோட சமாதியே நான் பாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ டாய்ஸுக்கு இந்த மர்மத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே க்ளூ அவர் பல வருஷமா சாப்பிட்ட அந்த மோமோஸ் தான். அதனால அவரும் மீடோவும் சேர்ந்துக்கிட்டு அந்த சிட்டில இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் போய் மோமோஸ் சாப்பிட்டு பாக்குறாங்க. ஒரு சீன்ல அவரு மீடோ யார் கூட சாட் பண்றதை நோட் பண்றாரு. அந்த சாட்டிங் பண்றவன் டாய்ஸு கடத்தப்பட்ட விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லி மெசேஜ் போடுறான். இத டாய்ஸு படிச்சுட்டு ஒருவேளை மீடோவும் தன்னை கடத்தினவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோவமா அவளை தீட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஆனா முயற்சியை விடாத டாய்ஸும் ஒரு ரெஸ்டாரண்டா போய் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு வழியா அந்த மோமோஸ ஒரு ரெஸ்டாரண்ட்ல கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு டெலிவரி
பாய் சாப்பாடு வாங்கிட்டு போறத பார்த்துட்டு அவனை துரத்திக்கிட்டே ஓடுறாரு. ஒரு வழி அந்த டெலிவரி பாய் போன இடத்துக்கும் அவர் போய் சேர்ந்துடுறாரு. அந்த இடம் தான் டைசுவை லாக் பண்ணி வச்சிருந்த இடம். அது ஒரு பிரைவேட் ஜெயில் மாதிரி தெரியுது. சில பணக்காரங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்கள காசு கொடுத்து அந்த ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. டைசு அந்த ஜெயிலோட வார்டன் பார்க்குன்றவனை பிடிச்சி அவனை டார்ச்சர் பண்ணி எப்படியாவது உண்மையை வர வைக்கலான்னு பண்றாரு. ஆனா அவன் இது வரைக்கும் இந்த ஜெயிலோட ஓனரை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றான். அவன் பேச்சுல நம்பிக்கை இல்லாத டைசு ஒரு சுத்தி எடுத்து அவனோட பல்ல புடிச்சு அப்படியே புடிங்கி எடுக்கிறாரு. வலி தாங்க முடியாத பார்க்கும் அந்த ஜெயிலோட கிளைண்ட்ஸோட போன் கால்ஸ் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிடுறான். டைசுவும் பார்க்க எப்படியாவது கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா அந்த ஜெயில வேலை செய்யற எல்லாருமே டைசுவை அட்டாக் பண்றதுக்காக நிக்கிறானுங்க. நம்மளும் அவனுங்க கிட்ட பல கத்தி குத்து வாங்கினாலும் அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அவர் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது ரத்தம் அதிகமா போனதுனால மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்போ டைசுவை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் அவரை தூக்கிட்டு போய் மறுபடியும் மீடோவோட அபார்ட்மெண்ட்ல போட்டுடுறான். டைசுவும் மயக்க தெளிஞ்சு எழுந்து பார்க்கும்போது உடம்பு பூரா கட்டு போட்டுருக்கு. மீடோவும் பக்கத்துல தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவரு அந்த ஜெயில இருந்து எடுத்துட்டு வந்த கேசட்டை போட்டு பிளே பண்ணி பாக்குறாரு. ஆனா அதுல அவருக்கு எந்தவித பெரிய குழுவும் கிடைச்ச மாதிரி தெரியல. யாரோ ஒருத்தன் டைசுவை கடத்தி ஜெயில அடைங்க அப்படின்னு சொல்றது மட்டும் தான் கேக்குது. ஆனா அந்த ஆள் யாருன்றதெல்லாம் அவருக்கு இப்ப தெரியல. அதுக்கப்புறம் அவர் அந்த கேசட் எடுத்துட்டு போயிட்டு அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஜூஹானை மீட் பண்ணி அவருக்கு போட்டு காட்டுறாரு. ஜூஹானா அதை கேட்டுட்டு எனக்கு இந்த குரல் அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால டைசு மறுபடியும் தொடங்கின இடத்துக்கே போயிடுறாரு. இருந்தாலும் அவரோட முயற்சியை விடாம மீடோ முன்னாடி சாட் பண்ணிட்டு இருந்த பையனோட ஐடியா வச்சு அவனோட பேரு எவர் கிரீன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இதை வச்சு எவர் கிரீன் இருக்கிற இடத்துக்கும் டைசு போயிடுறாரு. எவர் கிரீன்றவன் ஒரு பணக்கார பிசினஸ் மேன். அப்ப எவர் கிரீன் டைசு கிட்ட அவரை கடத்தினவன் யாருன்னோ அவரை கடத்தினதுக்கான காரணம் என்னன்னோ கண்டுபிடிக்கிறதுக்கு சேலஞ்ச் பண்றான். இதை நீ 5 நாளுக்குள்ள செய்யணும். அப்படி நீ இதை செஞ்சிட்டீனா நானே என்னோட உயிரை முடிச்சுக்கிறேன். அப்படி நீ கண்டுபிடிக்கலனா மீடோவை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம டைசுவோட வாழ்க்கையில இனிமேல வரப்போற எல்லா பொண்ணுங்களையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். இவன் ஏன் இதெல்லாம் பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டைசு அவனை பிடிச்சி அவங்க கிட்ட இருந்து பதில வர வைக்கலாம் ட்ரை பண்றாரு. அப்போ அவன் அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறான். என்னோட ஹார்ட்டுக்குள்ள பேஸ் பேக்கர் வச்சிருக்காங்க, நான் மட்டும் அதை ஆஃப் பண்ணனா நான் இறந்து போயிடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு பதிலே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இதனால டைசு அந்த சவாலை ஏத்துக்கிறாரு. அவரும் வேகமா மீடோவை காப்பாத்துறதுக்காக அவளோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் பார்த்தா பார்க் மீடோவை கடத்தி வச்சுக்கிட்டு டைசு தன்னோட பல்ல புடுங்கினதுக்காக பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் டைசுவை கீழே தள்ளி இறுக்கி பிடிச்சி அவரோட பல்ல புடுங்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எவர் கிரீனோட ரைட் ஹேண்ட் வரான். அவன் பார்க்குக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மணியை கொடுத்து அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு போக சொல்றான். பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமான பார்க்கும் அந்த அபார்ட்மெண்ட் விட்டு போகும்போது டைசு உன்னோட கையை நான் வெட்டாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல மீடோவும் டைசுவும் கார்ல போயிட்டு இருக்கும்போது மீடோ அவர்கிட்ட எவர் கிரீன் என்ன கொன்னுடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா டைசு அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசுற எல்லாத்தையுமே எவர் கிரீன் ஹெட்செட்ல கேட்டுட்டு இருக்கான். இது எப்படின்னா அவன் டைசுவோட ஷூல ஒரு பக் வச்சிருக்கான். அது மூலமா டைசுவோட லொகேஷனையும் தெரிஞ்சுக்கலாம், அவர் என்ன பேசுறாருன்றதையும் கேட்கலாம். அன்னைக்கு ராத்திரி டைசுவும் மீடோவும் அபார்ட்மெண்ட்ல பெட்ல ஒன்னா இருக்காங்க. வேலை முடிஞ்ச அப்புறம் டைசு மீடோ கிட்ட அந்த ஜெயில இருந்ததுக்கு நான் இப்பதான் சந்தோஷப்படுறேன், இல்லனா என்னால உன்னை லைஃப்ல சந்திச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எவர் கிரீன் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களோட ரூமுக்குள்ள மயக்க மருந்து அடிக்கிறான். இதனால அவங்க ரெண்டு பேருமே மயக்கமாயிடுறாங்க. ரூமுக்குள்ள வந்த அவன் அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே செய்யாம அங்க இருந்த ஒரு டேபிள் மேல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் வச்சுட்டு போயிருக்கான். அந்த பாக்ஸ திறந்து பார்த்தா அதுக்குள்ள பார்க்குன்றவனோட கை இருக்கு. இவரு வெட்டுவண்டான்னு சொன்னார்ல அதே கை தான். இப்போ டைசுக்கு இவன் எப்படி நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட உடம்பு முழுக்க செக் பண்ணி அவரோட ஷூக்குள்ளதான் அந்த பக் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த பக்கே அந்த ஷூல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இன்டர்நெட் கஃபேக்கு போய் எவர் கிரீனை பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு இன்டர்நெட் தேடிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா டைசுவும் எவர் கிரீனும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. அவனோட உண்மையான பேரு எவர் கிரீன் இல்ல வூஜின் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டைசுவும் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வூஜின் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சான்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம வூஜினுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கா. அவளோட பேரு ஹியூன் ஜின் சியோன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா அவ ஸ்கூல் படிக்கும் போது தற்கொலை செஞ்சுக்கிட்டானோ அதுக்கு என்ன காரணம்னா அவன் அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்க கூட படுத்திருக்கானோ. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுனால அவமானம் தாங்க முடியாம அவளே அதை செஞ்சுக்கிட்டான்னு சொல்றாரு. ஆனா ஷாக்கிங்கா எவர் கிரீன் ஜூஹான் பேசிட்டு இருக்க இடத்துல தான் இருக்கான். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு கோவமான எவர் கிரீன் என் தங்கச்சியை பத்தியா தப்பா பேசுறேன்னு சொல்லி அடிச்சே கொன்னுடுறான். அப்போ அவன் அந்த கால் அட்டன் பண்ணி டைசு கிட்ட என் தங்கச்சி இறந்ததுக்கு நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்க்குன்றவன் எவர் கிரீன் தன்னோட கையை வெட்டிட்டான்ற கோவத்துல டைசுக்கு உதவி செய்யறதுக்காக முடிவு பண்ணிடுறான். இதனால டைசுவும் நான் திரும்பி வர வரையும் மீடோவை பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவரு தன்னோட பழைய ஸ்கூல்மேட் ஒருத்திய சந்திச்சு பேசும்போது அவ ஒரு ஷாக்கிங்கான பிளாஷ்பேக்க டைசு கிட்ட சொல்றா. ஸ்கூல்ல ஜின்சியோ ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டா தெரியுமா, அவ தன்னோட சொந்த அண்ணன் கூடவே அஃபேர் வச்சிருக்கா அப்படின்ற அதிர்ச்சியான விஷயத்த அவ சொல்றா. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக டைசுவும் தன்னோட ஸ்கூலுக்கு போய் அவர் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சுன்றத யோசிச்சு பாக்குறாரு. அவரு ஒரு கிளாஸ் ரூம் ஜன்னல் வழியா பாத்திருக்காரு. அதுல ஊஜினும் அவனோட தங்கச்சியும் அந்த கிளாஸ்க்குள்ள தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர் பார்த்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களும் அதை நிறுத்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள டைசு அந்த விஷயத்த ஜூஹான் கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே அந்த ஸ்கூல் முழுக்க
முழுக்க காட்டு தீ மாதிரி பரவிடுது. மறுபடியும் நிகழ்காலத்தை நம்ம காட்டுறாங்க. அதுல டைசு ஊஜினோட இடத்துக்கு போய் அவனோட அடியாளுங்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஊஜின் கிட்ட நான் உன்னோட சேலஞ்சில ஜெயிச்சிட்டேன், எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நீ ஸ்கூல் படிக்கும் போது உன் சொந்த தங்கச்சி கூடவே ஒன்னா இருந்திருக்க, இந்த விஷயத்தெல்லாம் எப்படியோ என்ன ஹிப்னடைஸ் பண்ணி மறக்க வச்சிருக்க. அதுக்கு ஊஜின் உன் மெமரி எல்லாம் நான் எரேஸ் பண்ணல, அந்த விஷயம் உனக்கு தேவையில்லாதன்றதுனால நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கட் பண்ணி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. டைசு அந்த விஷயத்த ஜூவான் கிட்ட சொல்லிட்டு போகும்போது அந்த விஷயம் ஸ்கூல் முழுக்க காட்டு தீ மாதிரி பரவி இருக்கு. பரவனது மட்டும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஜின்சியூ தன்னோட சொந்த அண்ணனோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. அவளோட வயிறும் பெருசா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால ரொம்பவே மனம் உடைஞ்சு போன ஜின்சியூவும் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறா. அந்த நாள்ல இருந்து ஊஜின் தன்னோட தங்கச்சியோட மரணத்துக்கு டைசு பரப்பி விட்டு அந்த வதந்தி தான் காரணம்னு சொல்லி நம்பிட்டு இருக்கான். இப்பதாங்க படத்துல ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்ல போறாங்க. ஊஜின் டைசு கிட்ட நீ லாக்அப்ல இருக்கும் போது உன்னை நான் ஹிப்னடைஸ் பண்ணது காரணம் என்னன்னா நீயும் மீடோவும் லவ் பண்ணுன்றதுக்காக தான். இதனால அவளையும் நான் ஆளு வச்சு ஹிப்னடைஸ் பண்ணிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல லவ் பண்ணுன்றது நான் முடிவு பண்ணி வச்சது. சரி, இதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா அவன் அங்க ஒரு பாக்ஸை வச்சுட்டு அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை ஓபன் பண்ணி பாருன்னு சொல்லி டைசு கிட்ட சொல்றான். அந்த பெட்டிக்குள்ள டைசுவோட பழைய ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அவர் ஒரு போட்டோவா பார்க்க அவரோட பொண்ணு சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்றத பாக்குறாரு. அப்படியே எடுத்துட்டு போய் கடைசி போட்டோவை பார்க்கும் போதுதான் அவருக்கு பயங்கர ஷாக். அவரோட சொந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அவர் லவ் பண்ணி பெட்ல ஒன்னா இருந்த மீடோ தான். டைசுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒண்ணுமே புரியல. கட் பண்ணா மீடோ ரூம்ல அவளை பாத்துக்கிட்டு இருந்த பார்க் சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன் ஊஜின் கிட்ட தான் இன்னமும் வேலை பார்த்துட்டு இருக்கான். காசு கொடுத்துதான் அவன் கையை விட்டுருக்காங்க போல. அப்போ அவன் டைசுக்கு போன் பண்ணி மீடோவை பேச சொல்லி கொடுக்குறான். மீடோ டைசு கிட்ட பார்க் எதிர்க்க ஒரு பெட்டியை வச்சிருக்கான், அதை திறந்து பார்க்க சொல்றான் அப்படின்னு சொல்றா. டைசுக்கு அந்த பெட்டிக்குள்ள கண்டிப்பா அவரோட ஃபேமிலி பிக்சர்ஸ் தான் இருக்குன்னு தெரியும். அதனால மீடோ கிட்ட அவர் அதை ஓபன் பண்ண வேணான்னு சொல்லி கெஞ்சி கதறாரு. அவர் ஊஜின் காலில் விழுந்து தயவு செஞ்சு இந்த உண்மையை மீடோக்கு சொல்லிடாத அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இது எல்லாமே நான் பண்ண பாவம் தான், இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், உன் தங்கச்சிக்கு பண்ண பாவத்துக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்கோல் எடுத்து தன்னோட நாக்கையே வெட்டிக்கிறாரு. டைசுவோட பாவமான நிலைய பார்த்துட்டு ஊஜின் பார்க்குக்கு போன் பண்ணி அந்த பொட்டியை திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறான். அதுக்கப்புறம் ஊஜின் லிப்ட்குள்ள போகும்போது அவன் தங்கச்சி கூட இருந்த கடைசி நிமிடத்தை நினைச்சு பாக்குறான். டைசுவ பழி வாங்கிட்டோன்ற திருப்தியோட அதே இடத்துல அவனும் தற்கொலை செஞ்சுக்கிறான். கிளைமேக்ஸ்ல டைசு அந்த ஹிப்னோட்டிஸ்ட மீட் பண்றாரு. அந்த லேடி அவருக்கு உதவி செய்யற வகையில மீடோ டைசுவோட பொண்ணுங்கிற விஷயத்த அவரை மறக்க வச்சிடுறாங்க. மீடோவும் டைசுவும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. கடைசியில அப்பாவும் பொண்ணுமே கப்புலா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் முடிஞ்சு போச்சு. படத்துல இருந்த ட்விஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே போல சூப்பரான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம உங்களோட வேல்யூபிள் லைக்ஸ் இந்த வீடியோ கொடுத்துருங்க. மீண்டும் இதே போல சூப்பரான வீடியோவோட உங்களை கூடி விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.